சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ரிஷபராசி நண்பர்களுக்கான இதுவரை வெளிவராத ரகசியங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். யாரும் இதுவரை உங்கள் ராசிக்கான ரகசியங்களை இதுவரை தெளிவாக சொல்லி இருக்க மாட்டார்கள். நாம் சொல்ல போகிறோம். ரிஷபராசிக்காரர் என்பவர் நம் நாட்டு ஜோதிட கணக்குப்படி சூரியன் ரிஷபராசியில் இருக்கும் போது, அதாவது வைகாசி மாதத்தில் பிறந்திருப்பீர்கள். இது மே மாதம் 15 முதல் ஜூன் 14 வரை ஆகும். ஜாதகத்தில் ஒருவருக்கு ரிஷபராசியாக இருந்து ராசியாதிபதி வலுவாக இருந்தால் ரிஷபராசியின் பொது பலன்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து லக்னாதிபதி சுக்கிரன் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் இப்போது பண்புகள் சரியாக இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து லக்னாதிபதி சுக்கிரன் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் இந்த பொது பண்புகள் உங்களுக்கும் சரியாக இருக்கும். பிறந்த நாளை வைத்து பலன் பார்ப்பவர்கள் மேலை நாட்டு கணக்குப்படி ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 21ஆம் தேதிக்குள் பிறந்திருந்தால் ரிஷபராசி பலன் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ரிஷபராசி என்பதன் அடையாளம் காளை மாடு. காளை ராசி என் ராசி என்று சினிமா பாடல் இருக்கிறது அல்லவா, அது இதே ராசிதான். 12 ராசிகளும் அவற்றின் தன்மையை பொறுத்து நெருப்பு, நிலம், நீர், காற்று என 4 வகையாக பகுக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் ரிஷபராசி என்பது மண் ராசியாகும். நிலம் அல்லது மண் ராசியைச் சேர்ந்த ரிஷபராசி நண்பர்கள் தன் தாய்மண், அதன் விளைச்சல், சொந்த ஊர், பெருமக்கள், தேசம், தன் நிலத்து பண்பாடு, பழக்க வழக்கங்கள் என நிலம் சார்ந்த விஷயங்களின் மீது மிகுந்த பற்று கொண்டிருப்பர். மண் பிணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தெய்வர் வலியும் என்ற சங்கப்பாடல் இயற்கை அம்சங்களான நிலம், நீர், காற்று ஆகியவற்றிற்கான தொடர்பை விளக்குகிறது. உதிர்ந்த நுண்மணலால் ஆக்கப்பட்டாலும் அது மண் திணிந்த நிலம் என்றது ஏன் தெரியுமா? மண்ணால் திணிக்கப்பட்ட நிலம் இறுக்கமாக இருக்கும். அதுபோல ரிஷபராசி நண்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிகுந்த அழுத்தக்காரராக இருப்பீர்கள். இடையே கீழே விழுந்து எழுந்தாலும் அசராமல் அடுத்தது என்ன என்று ஆலோசிப்பீர்கள். நிதானம் என்பதன் மறுபெயர் ரிஷபராசி என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக ரிஷபராசி நண்பர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்றே சொல்லலாம். அவர்கள் உட்கார கூட சொகுசான சோபா தேடுவர். நடக்க கூட யோசிப்பீர்கள். நடந்து போனால் ஏதோ உங்கள் பின்னால் படை பரிவாரங்கள் பவனி வர நடந்து போவது போல அசையாமல், அழுங்காமல், குலுங்காமல், அதிராமல் நடந்து போவீர்கள். உச்சி வெயிலில் கூட நீங்கள் நிலவொளியில் நடப்பது போல நடப்பீர்கள். பதற மாட்டீர்கள். வெளியில் தானே போய் முடிக்க வேண்டிய வேலை இருந்தாலன்றி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டீர்கள். வீட்டை மிகவும் நேசிக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளும் எவ்வித ஆரவாரம் இல்லாமல் ஏதேனும் வீரதீர சாகசங்கள் செய்த வீரதீர ஹீரோக்கள் பற்றிய கதைகளை வாசித்துக் கொண்டு இனிமையான மென்மையான பாடல்களை கேட்டுக்கொண்டு சுகஜீவனம் நடத்துவீர்கள். அலட்டலான பேச்சு, ஆரவாரமான சிரிப்பு, அமர்க்கலமான அலங்காரம் போன்றவை உங்களுக்கு பிடிக்காது. குறிப்பாக சொன்னால் சத்தம் போட்டு உங்கள் முன்னால் யாரும் பேசுவதோ, பாட்டு கேட்பதோ, டிவி பார்ப்பதோ உங்களுக்கு பிடிக்காது. நீங்களும் இதையெல்லாம் செய்ய மாட்டீர்கள். ரிஷபராசி நண்பர்கள் ஒரு உணவு பிரியர்கள் என்று சொல்லலாம். பாரம்பரியமான உணவுகளை அதிக அளவில் சாப்பிட விரும்புவீர்கள். மேஷராசி மாதிரி நுனிப்புள் மேய்வதோ, சிம்மராசி போல கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை விட்டுவிட்டு போவதோ கிடையாது. நீங்கள் ரிஷபராசி நண்பர்கள் 3 வேளையும் சூடாக சுவையாக வகை வகையாக சாப்பிடுவீர்கள். கூழ் அல்லது கஞ்சி குடித்தால் கூட வெங்காயம், வற்றல், வடாம், ஊறுகாய், துவையல் என்று 3-4 வகைகள் வைத்து சாப்பிடுவீர்கள். தட்டில் மிச்சம் வைக்காமல் அனைத்தையும் ரசித்து ருசித்து நிதானமாக சாப்பிட்டு முடிப்பீர்கள். இடைப்பட்ட நேரங்களிலும் கூட நல்ல டிஃபன் சாப்பிடுவீர்கள். தவிர தவிட்டு பிஸ்கட், லெமன் டீ என்ற உணவுகளை விரும்ப மாட்டீர்கள். உளுந்து வடை, முந்திரி பக்கோடா, பாதாம் அல்வா என்று ரிச்சான டிஃபன் ஐட்டங்கள் தான் நீங்கள் சாப்பிடுவீர்கள். உங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி இருக்கும். அதனால் வயிற்று பிரச்சனைகள் கொஞ்சம் வரவே வராது. ரிஷபராசியில் பிறந்த ஆண்களும் பெண்களும் பார்க்க கொஞ்சம் குண்டாக கொழுகுழுவென்று இருப்பீர்கள். பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்கள் நடக்கும்போது ஜல்லிக்கட்டு காளை போல ஆடாமல் அசையாமல் நடப்பீர்கள். கிராமங்களில் மாடு மாதிரி வராம்பாரு, கொஞ்சமாவது அசைறானா என்பார்களே, அது இந்த ரிஷபராசிக்காரரை பார்த்து சொன்னதாகவே தோன்றும். நடையில் ஒரு அலட்சியம், செயல்பாட்டில் ஒரு திமிர், மற்றவரின் பேச்சுக்கோ செயலுக்கோ எதிர்வினையாற்றுவதில் ஒரு எகத்தாளம் ஆகியவை ரிஷபராசிக்காரர்களின் சிக்னேச்சர் என்றே சொல்லலாம். ரிஷபராசிக்காரரிடம் ஒருவர் பெரிய பூகம்பம் வரப்போவதாக சொன்னாலும் அப்படியா என்று கேட்பார். பதறமாட்டார். ஆனால் திடமாக செயல்படுவார்.
தன்னை சார்ந்த அனைவருக்கும் தக்க பாதுகாப்பு அளிப்பார். எதிர்பேச்சு பேசுவது உங்களுக்கு பிடிக்காது. மற்றவர் உங்களை சீண்டி பார்த்தாலும் நீங்கள் அமைதியாகவே இருப்பீர்கள். கொஞ்சமும் அசைந்து கொடுக்க மாட்டீர்கள். நீ பாட்டுக்கு கத்திக்கிட்டே இரு, நீ திட்டத்திட்டனா திண்டுக்கல்லு, நீ வையனா வைரக்கல் என்று அரங்கத்தனமாக இருப்பீர்கள். கோபமே வராது. வந்தால் பேரழிவுதான் உண்டாகும். யாரிடத்திலும் உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்று பயங்கரமாக சொல்ல மாட்டீர்கள். ஆனால் அன்பு செலுத்துவதில் ரிஷபராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகர். அவர்களே அவர். வார்த்தைகளை விட செயல்பாடுகளை மிகவும் நம்புவீர்கள். சின்ன சின்ன கவர்ச்சியான பரிசுகள் அளிப்பதை விட வாழ்க்கைக்கு நிரந்தரமான விஷயங்களை செய்து தருவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். ரிஷபராசிக்காரர்களான உங்களது விருப்பத்தை உங்களது தாயோ தந்தையோ மனைவியோ நண்பரோ காதலையோ உங்களிடம் கரடியாக கத்தினாலும் சரி, கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல படித்து சொன்னாலும் சரி, மாற்றவே முடியாது. யாரு என்ன சொன்னாலும் தனக்கு சரி என்று மனதில் பட்டதை மட்டுமே செய்வீர்கள். மற்றவரிடம் எதிர்வாதம் செய்து தன் நியாயத்தை எடுத்துரைக்க மாட்டீர்கள். அவர்கள் சொல்வதை காது கொடுத்து எத்தனை மணி நேரம் என்றாலும் நீங்கள் கேட்பீர்கள். சரி செய்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீர்கள். நம் பேச்சை ரிஷபராசிக்காரர்கள் கேட்டு நடப்பார்கள் என்று யாராவது நம்பினால் அது நம்முடைய முட்டாள்தனம் என்றே சொல்லலாம். இவர்களுடைய முடிவுகள் சரியாக இருக்கும். திட்டமிட்டு செய்வார்கள். அதனால் வெற்றி உங்களை தேடி வரும். எப்போதாவது தோல்வி ஏற்பட்டால் அதற்காக கலங்க மாட்டீர்கள். யாரையும் திட்டமாட்டீர்கள். அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்ததில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு தீதும் நன்று புறவர வராது. இரண்டுக்கும் நீங்களே முழு பொறுப்பாவீர்கள். ரிஷபராசி நண்பர்கள் பெரும்பாலும் அடிமை வேலை மற்றும் 9 மணியிலிருந்து 5 மணி வரை என்ற மணிக்கணக்கு வேலையை விரும்ப மாட்டீர்கள். தனக்கு மேலே ஒரு மேற்பார்வையாளர் இருப்பதையும் விரும்புவதில்லை. கடின உடல் உழைப்பு தேவைப்படும் வேலையும் பார்க்க மாட்டீர்கள். பாஸ் என்ற பாஸ்கரனில் வரும் ஆர்யா போலத்தான் இருப்பீர்கள். உங்களுக்கு மிகவும் பணம் பிடித்த விஷயம். அதனால் பணம் புழங்கும் ஷேர் மார்க்கெட், வட்டிக்கடை, அழகு கடை, பைனான்சியர், கமிஷன் ஏஜென்ட், பவர் புரோக்கர் போன்ற வேலைகள் செய்வதில் விருப்பமுடையவர் நீங்கள் மண்ராசி என்பதால் ரியல் எஸ்டேட், கட்டிட கான்ட்ராக்ட் போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். ரிஷபராசி நண்பர்கள் அதிகார ஆசை உள்ளவர்கள். அதனால் சிலர் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளாகவே இருக்க விரும்புவீர்கள். ஓய்வு பெறும் வயதான பின்பும் சிலர் பதவி மற்றும் அதிகார ஆசைக்காக புதிய பதவியோ அல்லது பதவி நீட்டிப்போ கேட்டு பெறுவீர்கள். அதிகாரம் இல்லாத வேலையில் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அதை நீங்கள் விரும்புவதில்லை. இந்த ராசிக்காரர்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய வேலைகளில் மட்டும் ஈடுபடுவீர்கள். அதிகாரத்தை கொண்டு பணம் சம்பாதிப்பதை விட அதிகாரம் செய்வது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். எளியவர் யாருக்கும் இறங்கி வந்து பதில் சொல்லாமல் உச்சாணி கொம்பில் உட்கார்ந்து கொள்வது, தன்னை சந்திக்க வருவோரிடம் சுருக்கமாக பேசுவது, விரல் சொடுக்கி கூப்பிடுவது, கை ஜாடை மற்றும் தலையசைவால் பணியாளர்களுக்கு கட்டளையிடுவது, தோரணையாக கெத்தாக நடந்து கொள்வது, பாராட்டுதல் வெறுத்தல் போன்ற உணர்வுகளை கூட சொற்களால் விவரிக்காமல் ஜாடையால் உடல் மொழியால் வெளிப்படுத்துவது போன்ற அதிகார போக்குகளை நீங்கள் மிகவும் ரசித்து செய்வீர்கள். இத்தகைய இவரது உடல் மொழியை மற்றவர் ரசிக்க வேண்டும் என்றும் விரும்புவீர்கள். அதிசயிக்கத்தக்க வகையில் மிக அழகாக கட்டுவீர்கள். வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வாங்கினாலும் ஆடம்பரமான பொருளாக பார்த்து வாங்குவீர்கள். வீட்டில் செடி கொடி மரம் ஆகியன இருப்பதும் அங்கு இன்னிசை கீதங்கள் ஒலிப்பதும் உங்களுக்கு பிடித்த விஷயங்களாகும். அங்கு உங்களது கண்ணசைவுக்கு ஓடி வந்து பணிவிடை செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பார்கள். நீங்கள் ஒரு வீட்டு பிராணி என்பதால் வீட்டை ரசனைக்குரிய இடமாக வைத்திருப்பீர்கள். கற்பனை கதைகள், தத்துவ நூல்கள் படிப்பதை விரும்ப மாட்டீர்கள். வீரதீர சாகச கதைகளை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நகைச்சுவை உணர்வும் கொஞ்சம் கம்மிதான். அவர் காமெடி காட்சிகளை பார்க்கும்போது கூட வாய்விட்டு சிரிக்க மாட்டார்கள். அவர் முகத்தில் ஒரு ரிலாக்சேஷன் தெரியும். அது அவர் அக்காட்சிகளை ரசிக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தும். இதற்கெல்லாம் நான் சிரித்து விடுவேனா என்பது போல அமர்த்தலாக ஆனந்தமாக அமர்ந்திருப்பீர்கள். ஆனால் யாராவது வழிக்கு கீழே புத்தண்டு விழுந்துவிட்டால் ஓவென்று வெடிச்சிருப்பு சிரிப்பீர்கள். உங்களுக்கு டூர், டிராவல், பிக்னிக் போன்றவை பிடிக்காது. வேலை தொழில் விஷயமாக வெளியிடங்களுக்கு சென்றாலும் அங்கும் ஊர் சுத்த மாட்டீர்கள். வீட்டிலோ தன் அறையிலோ பலரை கூட்டி வைத்துக் கொண்டு அரட்டை அடிக்க மாட்டீர்கள். எனவே உங்களுக்கு அதிக நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். மிக சிலரை தன் நண்பர்களாக தேர்ந்தெடுத்து வைத்திருப்பீர்கள். அவர்களிடமும் சில வார்த்தைகள் மட்டுமே பேசுவீர்கள். ஆனாலும் அவர் நல்ல நண்பராக இருந்து அவர்களுக்கு ஆபத்து காலத்தில் அவர்களின் துன்பம் தீர்ப்பீர்கள். அவருக்கு நீங்கள் நல்ல பாதுகாவலராகவும் இருப்பீர்கள். இதுவரை நீங்கள் எப்போதும் கேட்கும் பொது பலன்களை தான் நாம் சொன்னோம். இப்போது இதுவரை யாரும் சொல்லிராத
உங்களது ரகசிய பலன்களையும் சொல்ல போகிறோம். ரிஷபராசி என்பது சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசியாகும். சுக்கிரன் அசுரகுரு, அழகு கலைகளின் அதிபதியாகும். எதிர்பாலித்தவர், ஈர்ப்பு, நகை, ஜவுளி, கணினி, சொகுசு வாகனங்களை அருள வல்லவர். ரிஷபராசி நிலத்தின் ராசியாகும். அதனால் நீங்கள் பொறுமையில் பூமாதேவியையும் மிஞ்சி விடுவீர்கள். சிலர் எதற்கும் அலட்டிக் கொள்ளவே மாட்டீர்கள். பிடித்து வைத்த பிள்ளையார் மாதிரி இருப்பீர்கள் என்று நாம் முன்னரே சொன்னோம். மாற்றத்தை விரும்பாதவர்கள் நீங்கள். உலக இன்பங்களில் விருப்பமுடையவர்கள். உணவு, உடை, தூக்கம், ஓய்வு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். யதார்த்தவாதிகள், லட்சியவாதிகள் கிடையாது. தியாகம், விட்டுக் கொடுத்தல் போன்றவை உங்களிடம் இருக்காது. நாக்குக்கு அடிமை, சுவைக்கு அடிமை, சுகத்துவத்துக்கு அடிமை, அன்பானவர்கள், அன்பை அதிக அளவில் வெளிப்படுத்த தெரியாதவர்கள், தன்னலம் மிக்கவர்கள், குடும்ப விரும்பிகளாகவும் நீங்கள் இருப்பீர்கள். ரிஷபராசி என்றால் காளை, அதிலும் கௌரவமிக்க காளை. அதுதான் கோவில் காளை. அதை ஜல்லிக்கட்டில் கூட யாரும் பிடிக்க மாட்டார்கள். தொட்டு கும்பிட்டு வழி விடுவர். ரிஷபராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இயற்கையிலேயே எதிர்பாலினத்தவரை, அதாவது ஆண்களையும் பெண்களையும் ஈர்க்கும் வசிய சக்தி இருக்கும். ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு இந்த எதிர்பாலின ஈர்ப்பு இயல்பான தன்மையாகும். இந்த சுக்கிரன் குருவுக்கு அடுத்தபடி முழு சுபராக இருப்பதால் பொதுவாக ரிஷபராசி நண்பர்கள் பிறருக்கு தீங்கு நினைக்காத நல்லவராக இருப்பது வழக்கம். ஆனால் சுயநலம் அதிகமாக இருக்கும். தான தர்மங்கள் என்பது அதிகமாக உங்களுக்கு பிடிக்காது என்றே சொல்லலாம். நடுத்தர உயரமும் அழகான உடலும் அமைதியான சுபாவமும் கொண்டவராக இருப்பீர்கள். தன் மனைவி பிள்ளைகளை கண் போல காப்பாற்றுவீர்கள். தான் உண்டு, தன் வீடு உண்டு என்று இருப்பீர்கள். அடுத்தவர் வம்பு தும்புக்கு செல்ல மாட்டீர்கள். நீங்கள் பொது காரியங்களில் ஈடுபட்டாலும் தன் காரியத்தில் கவனமாக இருப்பீர்கள். ஆரியல் கூத்தாடினாலும் காரியத்தில் கவனமாக இருப்பீர்கள். அரசியலில் இருந்தாலும் தன் குடும்ப மேன்மைக்கே அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். தன் மனைவி, மக்கள் ஆகியோர் நல்லது கெட்டது என என்ன செய்தாலும் அவர்களை உயிராக நேசிப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் அதிகார போதை மிக்கவர் என்பதால் உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களை அன்றாடம் பாராட்டி மகிழ்வோருக்கு நல்ல ஆதாயம் உண்டாகும். ரிஷபராசியின் நண்பர்கள் காதல் என்றாலும் காமம் என்றாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாராளமாக செலவு செய்வீர்கள். உங்கள் மனதில் ஒரு பெண்ணையோ அல்லது ஆணையோ குறிவைத்து விட்டால் தினந்தோறும் உயர்ந்த பரிசுகள் அனுப்பி அந்த பெண்ணையோ ஆணையோ தானாகவே தன்னை தேடி வர வைத்து விடுவீர்கள். அவர்களை முழுதாக கவர்ந்து கொள்வீர்கள். சில நேரத்தில் அது நடக்காத போது சற்று மூர்க்கராக கூட மாறிவிடுவதும் உண்டு. தன்னை போல தகுதியானவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்களே என்ற ஆதங்கத்தினால் உண்டாகும் கோபமே தவிர பழிவாங்கும் உணர்ச்சியால் அல்லது. அந்த கோபத்திற்கு எடுத்துக்காட்டுதான் சேது படத்தில் கதாநாயகன் கதாநாயகியிடம் தன் அன்பை விலக்கி முரட்டுத்தனமாக நடந்து கொள்வாரே, அதுபோல என்று கூட சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசி நண்பர்கள் பழைய பொருட்களை வாங்கவே மாட்டீர்கள். அது எப்பேற்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி, அது இலவசமாக கிடைத்தாலும் சரி, பழைய பொருட்களை எப்போதும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். புதிதாகவே எந்த பொருளையும் நீங்க வாங்க முயற்சிப்பீர்கள். ஆனால் பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு காமமே விருப்பம் என்பதால் முதலிடம் பெறுவதாலும், சுக்கிரன் அசுரகுரு என்பதாலும், வீனஸ் உணர்ச்சிகளின் தேவதை என்பதாலும், மாற்றான் மனைவியாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த பெண்ணையோ அல்லது ஆணையோ கவர்ந்து வந்து விடுவீர்கள். பெண் விளைவுகளுக்கு அஞ்ச மாட்டீர்கள். அரக்கத்தனமாக இருப்பீர்கள். எதற்கும் அலட்டிக் கொள்ளவே மாட்டீர்கள். படையே எதிர்த்து வந்தாலும் அதுவே உங்களது உறுதி கண்டு பின்வாங்கிவிடும். கவர்ந்து வந்த பெண்ணையோ அல்லது ஆணையோ ராஜகுமாரனை போலவோ அல்லது ராஜகுமாரி போலவோ வைத்துக் கொள்வீர்கள். பெண்களின் அறிவாற்றலை கண்டு மனதுக்குள் மிகவும் ரசிப்பீர்கள். உங்களை மிகவும் மதிப்பார்கள். ஆனால் வெளிப்படையாக அதை சொல்லி அதிகமாக பாராட்ட மாட்டீர்கள். உங்களுக்கு நெகட்டிவாக பேசுவது சுத்தமாக பிடிக்காது. எப்போதும் நல்லதையே பேச வேண்டும் என்று விரும்புவீர்கள். கொலை, கொள்ளை, களவு, புறம் பேசுதல், கிசுகிசு போன்றவற்றில் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள். ரிஷபராசி ஆணுக்கு நில மற்றும் நீர் ராசி பெண்களே பொருத்தமாக இருப்பார்கள். நெருப்பு மற்றும் காசு ராசியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் பொருந்துவதில்லை. உங்களை ஒருமுறை நேசித்த பெண்ணோ அல்லது ஆணோ உங்களை விட்டு பிரிந்து போவதை உங்களால் சகித்துக் கொள்ளவே இயலாது. டைவர்ஸ், பிரேக்கப் போன்றவை உங்கள் வாழ்வில் நேரக்கூடாதவையாகும். அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே மிகவும் கவனமாக இருப்பீர்கள். அப்படி நடந்துவிட்டால் நீங்கள் படும் வேதனையில் கல்லும் கலைந்துவிடும். ரிஷபராசிக்காரர் ஆண் தன் மனைவி, மக்கள், பணியாட்கள், நண்பர்கள் ஆகியோரிடம்
ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். பொதுவிடத்தில் வைத்து இவருக்கு பிரியமில்லாத அரட்டை, சத்தமாக சிரித்தல், கேலி பேசுதல், பரிகாசம் செய்தல் போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது. உங்களது இருப்பை மதித்து அமைதியாக மிகுந்த மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்காவிட்டால் உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் அடுத்த முறை அது போன்ற இடத்துக்கு அவர்களை அழைத்து வரவே மாட்டீர்கள். தனியாக போகவும் அனுமதிக்க மாட்டீர்கள். சில சமயம் அந்த இடத்திலேயே அவர்களை கண்டிக்கவும் தண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள். கோபம் வந்துவிட்டால் உங்களை போன்ற மூர்க்கரை காண இயலாது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது உங்களுக்கு முற்றிலும் பொருந்தும். சில சமயங்களில் அடித்து உதைத்து இழுத்துக் கொண்டு போகவும் தயங்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் வாழ்வில் 2 முறை மட்டுமே கோபப்படுவீர்கள். அதுவே உங்கள் கூட இருக்கும் ஆட்களுக்கு வாழ்க்கை முழுவதும் போதுமானதாகவே இருக்கும். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் என்பதாலும் மண் ராசி என்பதாலும் உங்களுக்கு கவின் கலைகளில் ஆர்வமும் ரசனையும், அதாவது நீங்கள் பெரும்பாலும் ஆடல் பாடல்களின் ரசிகனாக புரவலனாக இருப்பீர்கள். சுவையான உணவுகளை சாப்பிட்டுவிட்டு நீங்கள் ஆடல் பாடல் கலைகளை உட்கார்ந்து ரசிப்பீர்கள். வீர தீர விளையாட்டுகளில் பெரிதும் ஈடுபாடு இருக்காது. உடலை வருத்தும் எந்த காரியத்தையும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அமைதியான மெலடி, கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் போன்றவை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அலட்டாமல் அமர்ந்து ரசிப்பீர்கள். நீங்கள் ஒரு நல்ல ரசிகர். வாழ்க்கையை அணுவணுவாக ரசிக்க பிறந்தவர் என்றே சொல்லலாம். உண்ணும் உணவில் கூட கலர்களை விரும்புவீர்கள். மஞ்சள் நிற மாம்பழம், ஆரஞ்சு கலர் கமலாப்பழம், செவ்வாழை, கேரட், பீன்ஸ், பீட்ரூட், பாதாம் அல்வா, பொன்னிறத்தில் மெதுவடை, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் என்று நீங்கள் மிகவும் காஸ்ட்லியான சுவையான ரிச்சான உணவுகளையே நாம் முன்பே சொன்னது போல விரும்புவீர்கள். அவை அழகாக பரிமாறப்பட்டு கலா ரசனையுடன் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வரிசையாக வழங்கப்பட வேண்டும். உங்களுக்கு நீங்கள் சாப்பிடுவதில் கூட கடக் முடக்கென்ற பல்லை உடைக்கும் கடின பொருட்களை விரும்ப மாட்டீர்கள். தொட்டு எடுப்பதற்கு மெதுவானதாகவும் நாட்டில் பட்டவுடன் சுவையூட்டுவதாகவும் இருக்க வேண்டும். உங்களுக்கு மெதுவாக ரசித்து ருசித்து மென்று தின்பீர்கள். லபக் லபக் என்று விழுங்க மாட்டீர்கள். ரிஷபராசிக்காரர் ஒவ்வொரு வேளையும் புதிதாக சமைத்த உணவையே சாப்பிட விரும்புவீர்கள். சுண்ட வைத்த பழைய குழம்பு, பழைய சோறு போன்றவை உங்களுக்கு பிடிக்காது. தினமும் பகல் உணவு உங்களுக்கு முழு சாப்பாடாகவே இருக்கும். சாம்பார், வற்றல் குழம்பு, மோர் குழம்பு, ரசம், மோர், அப்பளம், வடகம் வற்றல் என்று ஒவ்வொன்றாக கேட்டு வாங்கி ரசித்து சாப்பிடுவீர்கள். வீட்டில் சாப்பிடும் போது கூட 2 குழம்பு கேட்பீர்கள். 2 காய் வைத்தாலும் வற்றல், வடகம், அப்பளம் கேட்பீர்கள். உணவு வேளையில் எதற்காகவும் எழுந்து வர மாட்டீர்கள். இலையில் எதுவும் மிச்சம் வைக்காமல் கடைசி கைப்பிடி உணவு வரை ரசித்து சாப்பிடுவீர்கள். உண்ட பிறகு சிறிது ஓய்வெடுப்பதை விரும்புவீர்கள். அதனால் உங்களுக்கு பெரும்பாலும் சொந்த தொழில் செய்வதை விரும்புவீர்கள். வெளியே ஹோட்டல்களுக்கு சாப்பிட சென்றால் உங்கள் கூட வருபவர் யாரும் உங்களை முந்திக் கொண்டு மெனு சொல்வதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். காரணம், நீங்கள் சொன்னால் அது மற்றவர் சொல்வதை விட மிக சரியாகவே சிறப்பானதாகவே இருக்கும் என்று நினைப்பீர்கள். ஏன் இப்படி முட்டாள்தனமாக அவசரப்பட்டு மோசமான உணவை ஆர்டர் செய்தார்கள் என்று கருதுவீர்கள். சில சமயம் அதை சொல்லிவிடுவீர்கள். லைட்டாக சாப்பிடுவது உங்களுக்கு பிடிக்காது. எப்போதும் அதிகமாக சாப்பிடுவதுதான் உங்களது விருப்பமாக இருக்கும். பொதுவாக ரிஷபராசி நண்பர்கள் சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பை சுமக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதனால் உங்களது தாயாரும் சகோதரரும் உங்களை மிகவும் மரியாதையாக நடத்துவார்கள். சிறு அளவில் தொழில் ஆரம்பித்தாலும் நேர்மையாக தொழில் செய்வீர்கள். பணத்துக்காக தரம் குறைந்த பொருட்களை விற்க மாட்டீர்கள். பெரும்பாலும் கமிஷன், ஏஜென்ட், ரியல் எஸ்டேட், நகைக்கடை, அழகுக்கடை, ஜவுளிக்கடை, ஷேர் புரோக்கர், பைனான்ஸ் போன்ற தொழில்களை உங்களுக்கு அமையும். சுக்கிரன் நவரத்தின மற்றும் ஜவுளிகளுக்கு அதிபதி. மார்க்கெட்டிங், சேல்ஸ், ரேப் போன்ற அலைச்சலும் வளவளவென்று பேசும் வேலைக்கும் நீங்கள் செல்லவே மாட்டீர்கள். எப்போதும் உங்களிடம் யாருடைய பணமாவது இருந்து கொண்டே இருக்கும். பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் வேலையே உங்களுக்கு பெரும்பாலும் அமையும். உட்கார்ந்த இடத்திலிருந்தே நீங்கள் நல்ல லாபம் சம்பாதிப்பீர்கள். தான் உட்காரும் அளவுக்கு ஒரு பெரிய வசதியான இருக்கை, சோஃபா செய்து போட்டு அதில் சொகுசாக உட்கார்ந்து கொள்வீர்கள். அங்கிருந்தபடியே வேலை செய்து பணம் பார்ப்பீர்கள். மெல்ல மெல்ல தொழிலில் முன்னேறி வருவீர்கள். ஆனால் உங்களது வளர்ச்சி செடியாக இருக்கும். பெரும்பாலும் ரிஷபராசியினர் வாழ்வில் அதிக மேடு பள்ளங்கள் இருப்பதில்லை. இதற்கும் பதற்றப்பட மாட்டீர்கள். நிதானமாக யோசித்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை தானே செலக்ட் செய்து வாங்குவீர்கள். அவ்வாறு வாங்கும் போது சிறப்பான பொருட்களை தேடி வாங்குவீர்கள். பழைய மலிவான பொருட்களை வாங்கவே மாட்டீர்கள். அப்போது மார்க்கெட்டில் அறிமுகமான புதிய வரவுகளை வாங்குவீர்கள். தன் வீட்டில் இருக்கும் பொருள் பெரிதாக ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஒரு பொருளை நீங்கள் வாங்கிய பின்பு அதை
பார்ப்பவர் இதை எங்கு வாங்கினீர்கள், அழகாக இருக்கிறதே, விலை அதிகம் இருக்குமோ என்று பாராட்ட வேண்டும் என்பது உங்களது விருப்பமாக இருக்கும். ரிஷபராசியின் நண்பர்களுக்கு தந்தையாக பெற்றவர் பாக்கியவான்கள். நீங்கள் தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை அரவணைப்பதில் நிகரற்றவர். உங்களுக்கு நிகர் நீங்களே. அன்பு காட்டுவதிலும் எது நடந்தாலும் தான் இருக்கிறேன் என்ற தன்னம்பிக்கையை பிள்ளைகளுக்கு அளிப்பதிலும் ரிஷபராசிக்காரரை வெல்ல வேறு எவரும் இந்த உலகில் இருக்க மாட்டார்கள். அவர்களின் முன்னேற்றத்தில் சிறு வயது முதல் நல்ல வழிகாட்டியாக விளங்குவீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு தளம் அமைத்து தந்து அதில் நீங்களே அவர்களை அழைத்துச் செல்வீர்கள். நல்ல இடத்தில் அவர்களை அமர்த்துவதில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும். அதற்காக கடுமையாக தகவல்களை திரட்டி ஆவணம் செய்வீர்கள். அவர்களின் படிப்பு, தொழில் போன்றவற்றை முடிவு செய்வதில் உங்களது பங்கு அளப்பரியது என்று சொல்லலாம். உங்களது கையை பிடித்துதான் இறுதி வரை உங்கள் குழந்தைகள் நடப்பார்கள். அவர்களின் சந்தோஷத்துக்கு நீங்கள் எந்த குறையும் வைக்க மாட்டீர்கள். உங்களது குடும்பத்தினருக்கு எந்த கவலையும் வராமல், எந்த குறையும் ஏற்படாமல் பாதுகாப்பீர்கள். எனவே உங்களது அதிகாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை என நீங்கள் கருதுவீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தன் வீடு என்பது போல தனது ஊர், தனது மாவட்டம், தன் மக்கள், தன் தாய்நாடு, தன் மொழி என்று தான் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் பற்று அதிகமாகவே இருக்கும். இவை குறித்த விஷயங்களை அதிகம் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள். இவற்றின் மேன்மைக்காக தன் பங்கை செலுத்த விரும்புவீர்கள். நூல் வெளியிடுதல், கோயில் கட்டுதல், விழா நடத்துதல் போன்ற விஷயங்களில் ஆர்வமாக ஈடுபடுவீர்கள். அவற்றில் மகிழ்ச்சியுடனும் கலந்து கொள்வீர்கள். ரிஷபராசிக்காரர்கள் எதையும் சுற்றி வளைத்து பேச மாட்டீர்கள். நாசுக்காக எடுத்துச் சொல்ல மாட்டீர்கள். வாழைப்பழத்தில் ஊசி குத்துவது போல பேச மாட்டீர்கள். பின் எப்படி பேசுவீர்கள் என்றால், இதயத்தில் ஊசி ஏற்றுவது போல சுருக்கென்று குத்தும் வார்த்தைகளால் பேசுவீர்கள். அமைதியாக ஓரிரு வார்த்தைகளால் பரிகாசம் செய்வீர்கள். குதர்க்கமாக பேசுவீர்கள். நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு எதிராளிக்கு நாக்கை பிடுங்கிக் கொண்டு செத்துவிடலாம் போல தோன்றும். ஆனால் அடுத்த நிமிஷம் அதை நீங்கள் மறந்து விடுவீர்கள். சூதுவாது கிடையாது. அதில் அடுத்து கெடுக்கும் நோக்கமும் இருக்காது. எல்லாம் டைரக்ட் டீலிங் தான். ரிஷபராசிக்காரரின் அதிகார ஆசை காரணமாக சில சமயம் சட்டென்று பால் மாறிவிடுவர். அரசியல்வாதியாக இருந்தால் ஆளுங்கட்சிக்கு தாழ்வி விடுவர். ரிஷபராசி நண்பர்கள் இரட்டை நாக்கு மனிதர்களாக இருப்பார்கள். திடீரென்று ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்திற்கு மாறிவிடுவீர்கள். தேவை என்றால் ஆதரிப்பீர்கள், தேவையில்லை என்றால் எதிர்ப்பீர்கள். யாருக்கும் இரண்டாம் நபராக இருந்து கொண்டு ஒத்து ஊத மாட்டீர்கள். எங்கும் தான் தனித்து லாபம் அடைய வேண்டும் என்றே விரும்புவீர்கள். பணம், செல்வாக்கு, அதிகாரம் இருக்கும் இடத்தில் இருக்கவே நீங்கள் விரும்புவீர்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.